எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நீங்கள் திருப்பூரில் அண்ட் கோயம்புத்தூரில் எல்லோரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம். அதை வந்து டீம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி யாருன்னு செலக்ட் பண்ணிடலான்னாங்க. C257 C160 திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து அன்பு செலுத்தி காட்டினீங்க. திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க. திருச்சி புக் ஃபேர் 10 நாள் இருக்கும். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ் போட்ட ஃப்ரேம்வொர்க் காப்பி ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இப்போது நம்ம டோட்டலாக அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறதே $52 பில்லியன் தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. இது இன்க்ளூடிங் அமெரிக்கா இதை ப்ரெஷர் பண்ணுறாங்க சார். இந்தியா இதை ஒத்துக்குச்சு அப்படின்ற. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து வெனிசுலா க்ரூடு வாங்கு, நீ வந்து அமெரிக்கா க்ரூடு வாங்குன்னு. அமெரிக்காலேருந்து இங்கே நான் வந்து நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட் தான். சவுதியிலிருந்து நான் வாங்கினா எனக்கு 3 ஹவர்ஸ்ன்றதை தாண்டி சவுதி க்ரூடுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் வெனிசுலாவிலிருந்து வர க்ரூடுக்கான குவாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா. சவுதி ஸ்வீட் க்ரூடு, அது சோர் க்ரூடு. இப்போ நம்மளுடைய ரிஃபைனரிஸ், அம்பானி அவங்களுடைய ரிஃபைனரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோர் க்ரூட் பண்ணும் அது. பட் அது அம்பானி எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நான் என்னோட ஆளை தானே கேட்குறேன். நீ இந்தியன் ரிஃபைனரி, இந்தியன் ஆயில் உன் கண்ட்ரோலில் தானே இருக்குது. கரெக்ட் சார். ஆனால் இன்னைக்கு நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா உடனே இங்கே பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அதை நான் கேட்குறேன். நீ என்ன டீல் பேசுகிற? அப்போ நாளைக்கு உனக்கு வந்து வேறு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஈரான்கிட்ட வாங்க, அதை நாளைக்கு சவுதிகிட்ட வாங்கட்டான் வாங்காமல் இருப்பியா? யார் சொல்கிறது நான் எங்கே வாங்கணும் வாங்கக்கூடாது? இப்போ ரஷ்யாட்ட இருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புஷ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ பண்ணிட்டான்னா நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு அந்த கண்டிஷனை கொண்டு வரல, இது வரைக்கும் கொண்டு வந்துட்டான்னா மோர் தென் 70% ஆஃப் அவர் ஆர்ம்ஸ் இஸ் ரஷ்யன் ஆர்ம்ஸ். நீ ரஷ்யா சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஆர்ம்ஸ் வைப்ப? நாளைக்கு இப்போ ரஷ்யா சொன்னால என்கிட்ட நீ க்ரூடு வாங்கலை, உனக்கு நான் குண்டு தர மாட்டேன்னு, பிரம்மோஸ் மிசைல் தர மாட்டேன்னா என்ன பண்ணுவ நீ? கரெக்ட், அதுதான் கேள்வி. இப்போ பிரம்மோஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா, பிரம்மபுத்ரா அண்ட் மாஸ்கோ, பிரம்மமாத்ரா அண்ட் மாஸ்கோவி. நாளைக்கு ரஷ்யா வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து என்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டீங்க, இந்த கேன்சல். உன்னோட ஏர்கிராஃப்டில் இருக்கிற முக்கால்வாசி வந்து அந்த அவனோட பிளேன் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? ஸோ அப்போ இந்த இடத்துல டிப்ளமசி, அதாவது வெயிட்டேஜ்ன்றது மாறுது இல்லை சார். ஆனால் இதை வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இந்தியா. கொஞ்ச நாள் டேக்ஸ் போட்டுக்கிட்டோமே, என்ன ஆகிடப்படுது? 6 மாதம் ஆயிடுச்சு, இன்னொரு 6 மாதம் கட்டப்படு. ஓகே சார். இப்போ இந்த வெயிட்டேஜை வந்து இந்தியன் கவர்மெண்ட் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து புட்டின் வந்து ஓகே எங்ககிட்ட வாங்கலைன்னா பரவாயில்லன்னு இப்போ சொல்கிறேன். ராசன் சாப்பிட்டு என்ன ஆகும்? பட் அது அவங்களோட லாஸ் இல்லை சார், ரஷ்யாவோட லாஸ் இல்லை. உங்கள் ஊரில் தானே இருக்குது, ஒன்ட்ட தானே உன் பேங்க்கில் டெப்தி பண்ண ரிஃபைனரி தானே அவன் வாங்கினான். அவனுக்கு என்ன லாஸ்? அவன் ஒன்ட்ட திரும்பி கொடுத்து நீ வாங்குமா? எவன் வாங்குவான்? அவன் என்ன சொல்லுவான், சரி எல்லாம் ஓகே நான் வித்துடுறேன் நீ வாங்கிக்கோம்மா. யார் அந்த ராசன் சாப்பிட்டா வாங்குவான்? நாங்கள் தான் வச்சுருக்கோம்ல சார், IOCL BPCLலாம். அது யார் காசு? நீங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிறது தானே சார். அதான். ஓகே, ஸோ அவங்களுக்கு வித்துட்டு இப்போ அவங்க கிளம்பிடுவாங்க. என்ன ஆப்புறது அதெல்லாம் பேசுங்கிறேன்னா, அதெல்லாம் நீ எங்கே பேசுகிற? ஓகே சார். இந்த 3 விஷயத்தில் வந்து முக்கியமான சொல்றது வந்து கமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை இன்டெண்டட் டு அப்படின்னு மாற்றிருக்காங்க. சரி, இன்டென்ட் நாளைக்கு அவன் என்ன வேணா இன்னும் நீ கையத்தே போடல பிஸ்னஸ் ஃப்ரேம்வொர்க்கில். நாளைக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா, கமிட்மெண்ட் அவங்க அதாவது மாத்துறாங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படி வேணா பரவும். சவுத் கொரியா கேஸ்ல காமிச்சிட்டான்ல. ஏன்னா இது வந்து அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வருதுன்னு நம்ம பார்க்க முடியாது. எங்க இறங்கி வந்தது? 3-18 ஏத்திட்டு இறங்கி வந்திருக்குங்கிற. கமிட்டடுங்கிற வார்த்தையை வந்து இன்டென்ட்னு மாத்த. அப்ப இங்கிலீஷ் வொக்காபுலரியை பார்த்து வருவியா நீ எப்படி இருக்கு? யூரோப்பியன் யூனியனோட டீலுக்கு கேட்டால் 1 வருஷம் கழிச்சு வருங்கிற. இது இன்னும் பேப்பர் தான் பரிவர்த்தனை ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நம்மளும் கையெழுத்து போடல, அவனும் கையெழுத்து போடல. அப்புறம் இன்னும் ஃப்ரேம்வொர்க்கில் அந்த நெகோசியேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நீங்கள் கொண்டாடி எல்லாம் போயிடுச்சுன்னு. ரைட் சார். ஸோ இன்னும் இந்த இதில் கிளாரிட்டி, நான் ஒன்றும் பெரிய கிளாரிட்டி கேட்குறேன். இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டேட்டா. 1.4 மில்லியன் பீப்புளோட டேட்டா, 1.4 பில்லியன் பீப்புளோட டேட்டா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நீ யூஸ் பண்ணுற, நான் யூஸ் பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் டேட்டா இருக்குது, ஆதார் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ ஃபாரின் க்ளவுட் கம்பெனியை வந்து இந்தியன் க்ளவுட் கம்பெனியோட டைப் பண்ணி
டேக்ஸ் ஹாலிடே கொடுத்தேன். நான் எந்த டேட்டா வேணால் நாளைக்கு எடுத்துன்னு போவாங்க. 2047 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்த? பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆமாம். அப்போ உன் டேட்டாவையும் கொடுத்துட்டேன். உன் டேட்டாவை கொடுத்துட்ட, அரிசி நீ இம்போர்ட் பண்ணிக்கலாங்கிற, திரும்பி இன்னொரு PL 480 வராதுன்னு என்ன நிச்சயம்? அணிகழ்வீங்களா? இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் ஒருத்தர் அழகாக போட்டிருந்தார், வாஜ்பாய் அமெரிக்கா மிரட்டின வீடியோவும் இருக்குது, இந்திரா காந்தி மிரட்டின வீடியோவும் இருக்குது. நான் அதனால் இந்திரா காந்தி மட்டும் பேசலை. கிளின்டன் வாஜ்பாய்கிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்து இப்போ என்கிட்ட வந்து என் டேபிளில் பேசுங்கிறாரு. இந்த கார்கில் போகும்போது அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிற ஸ்பீச் இருக்குது வாஜ்பாய். இது இந்திரா காந்தி பேசுனதும் இருக்குது, வாஜ்பாய் பேசுனதும் இருக்குது. நீ ஏன் வேறு மாதிரி பேசுகிறேன்னு கேட்குறேன். ஐ எம் சேயிங் ஆன் போத் சைட்ஸ் பீப்புள் ஹவ் டாக் த சேம் லாங்குவேஜ். வெதர் வாஜ்பாய் பேசினாலும் அதே லாங்குவேஜ், இந்திரா காந்தி மேடம் காந்தி பேசினாலும் ஒரே லாங்குவேஜ். நீ ஏன் லாங்குவேஜை மாற்றுற? வை ஆர் யூ சேஞ்சிங் சம்திங் விச் வி ஹவ் அக்ரீட் ஓவர் 50 years? இன்னொரு கடைசியாக கேள்வி கேட்குறேன். இந்தியாவோட பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஐடி சர்வீசஸ். ஆமாம் சார். உன்னோட ஐடி சர்வீசஸ் கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு. $100 billion போட்டிருக்கிறான் ஃபைனு H1Bக்கு. அது ஏதாவது கன்செஷன் வாங்கியிருக்கலாம். இவ்வளோ நீ சரண்டர் பண்ணுறச்ச சர்வீசஸில் ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல, பண்ணலை. ஏன் அது H1B பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை? ஃப்ரேம் ஒர்க் தானே சார்? என்ன ஃப்ரேம் ஒர்க்? எப்போ ஃபைனல் ஒர்க்? இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்கில் போடும், அதை மட்டும் ஃப்ரேம் ஒர்க்கில் போட வேண்டியதானே? ஃபைனலில் வந்து எவ்வளோ இந்தியன்ஸுக்கு வந்து அங்கே இருக்க போகிறோமா? 30 வருஷம் குழந்தைங்க 5 வயசுக்கு போய் 22 வயசு 23 வயசில் அங்கேயே இருக்காங்க. அவங்களால திரும்பி வருவாங்களா? அவங்க கேரியர் என்ன ஆகும்? அவன் லைஃப், அவன் இந்தியாவே அவனுக்கு தெரியாது. அவனை இங்கே கூட்டின்னு வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? ஒன்றுமே. நீ ஒரு விஷயம் ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க்கில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு கூட இருக்கலாம். அப்போ நீ ஏன் ஃப்ரேம் ஒர்க்? அப்போ இதெல்லாம் எதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கில் போடுற? எதிர்கட்சிகள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்காக அப்போ நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், அதையும் போடு. அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்கில் போடுவேன். எனக்கு சாதகமாக இருக்கிறது ஒன்று கூட ஃப்ரேம் ஒர்க்கில் வராத நீ ஒத்துப்பியா? நீயும் அக்ரிமெண்ட் போடுறோம். நீ வக்கீல் வச்சிருக்க, நான் ஃபைனல். நீ வக்கீல் வச்சிருக்க, நான் வக்கீல். ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டு நான் ஒன்று கொடுத்து எல்லாம் ஒன் சைடடாக கொடுத்தா நீ ஒத்துப்பியா? அவன் ஏன் இதை ஒத்துக்கிற? அதெல்லாம் சரண்டர் நரேந்தர். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, பட் இதை வந்து மீடியா பேசவே விடாது. CNN IBNல என்னோட இதுலேயும் போட்டிருக்கிறேன், என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. நீங்களே போய் என்ன பண்ணுங்கன்னு. 25 நிமிஷம் டிபேட்டு கூப்பிட்டான், 4 பேரை வச்சுக்கிட்டு, ஆளுக்கு 2 ரவுண்டு. என்ன சொல்கிறான்னா, மார்க்கெட் ஒரேடியாக ஏறிடுச்சான், எல்லாம் இது ஒரே ப்ராஃபிட்டான். முன்னாடி நாள் பட்ஜெட்டில் கீழே விழுந்தது, இப்போ ஏறி இருக்குது, அங்கேருந்து திரும்பி விழுந்துருச்சுன்னு பேச விட மாட்டேங்கிறான். மார்க்கெட் ஏறிடுச்சான், மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கண்ணா. சரி, நான் கேள்வி கேட்கறதுக்காக ஒரு 4 பாயிண்ட் எடுத்து பேசினா உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டான். பார்லிமெண்ட்டில் தான் மைக் ஆஃப் பண்ணுறீங்க, இதுலேயும் நேற்று மியூட் பண்ணிட்டான். ஃபைன் சார். ஸோ நான் என்ன கேட்குறேன், பார்லிமெண்ட்டில் பேச முடியாது, நேஷ்னல் மீடியாவில் பேச முடியாது. நான் பேசுகிறது தப்பாகவே இருக்கலாம். வோல்டேர் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் சொன்னது, ஐ மே நாட் அக்ரி வித் வாட் யூ சே, பட் ஐ வில் டிஃபெண்ட் த ரைட் தட் ஃபார் யூ டு சே வாட் யூ ஹவ் டு சே. அதாவது தமிழ் லெட்டர் சொல்கிறாரா, நீ விஷ்ணு பேசுகிறதோட எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், பட் விஷ்ணு ஹேஸ் த ரைட் டு சே வாட். விஷ்ணு என்ன வேணால் பேசுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை நான் டிஃபெண்ட் பண்ணணும். ரைட் டு ஸ்பீச்சே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு டிவியில் நீ கூப்பிடுறவான்னு. நான் பிரதான எதிர்கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன். நான் பேசுறது உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நான் பேசுகிறத கேள். அப்புறம் என்ன திட்டு? நீ சார் திட்டிட்டு தான் இருக்கீங்க, திட்ட போகிறீங்க, திட்டிக்கங்க. என்னை பேசுகிறதே நீ மியூட் பண்ணிட்டா என்ன ஒரு நியாயம் அது? ரைட் சார். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள் இனி எப்போ அது ஃபைனலைஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதாவது யூரோப்பியன் யூனியன் இந்தியாவோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க சொல்லு. A1 A2 கதையை சொல்கிறேன், அப்போ உனக்கு கிளியராக புரிஞ்சிடும் எப்போ வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த இந்தியா US உடைய ஃப்ரேம் ஒர்க்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியிலிருந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.